அடுத்து நம்ம வந்து குஜராத் டைட்டன்ஸ் போயிடலாம். பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்குவாடு மாதிரி தான் இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். குஜராத்தோட பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஓப்பனிங் வந்து சுமன் கில், ஜாஸ் பட்லரு வந்தாலே அடிதான். அவரால் கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்கா போகவும் முடியும், கன்சால்டேட் பண்ணி ஆடவும் முடியும். அதே மாதிரி சுமன் கில்லும் டபுள் கியர் பிளேயர் தான். இந்த சீசன் ஃபுல்லாவே இந்த 2 பேர் தான் ஓபன் பண்ணுவாங்க, அலாங் வித் சாய் சுதர்ஷன் அட் நம்பர் 3. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. சாய் சுதர்ஷன் லாஸ்ட் இயரே வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. அதுவும் அந்த சிஎஸ்கே மேட்ச்லாம் வந்து ஹிட் சோ வெல். அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அட் 3 வந்து இட்ஸ் வேல்யூபிள் ஆப்ஷன். பட்லர், கில், சாய் சுதர்ஷன் தே லுக் கம்ப்ளீட்லி சார்ட்டட் அவுட் ப்ரோ. அதே மாதிரி வேணும்னா கூட அவங்க ஆர்டர் கூட மாத்திக்கலாம். மேபி இஃப் தே வாண்ட் சாய் கூட ஓபன் பண்ணலாம் ஒரு லெஃப்ட் வேணும் அப்படின்னா கூட. பட் தென் டாப் 3 இஸ் பிரிட்டி மச் சார்ட்டட். ஜாஸ் பட்லர் ஆப்வியஸ்லி ஐ ரேட் ஹிம் சோ வெல். கண்டிப்பா இந்த வருஷமும் ஹி வில் ஹேவ் a blockbuster season. ஸோ டாப் 3 இஸ் வெரி குட் ப்ரோ. டாப் 3 கரெக்டா செட் ஆயிடுச்சு, ஓகே. ஆனா ஃபயர் பவர் இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். சுமன் கில்லும் சாய் சுதர்ஷனும் அவ்வளோ பெரிய பவர் ஹிட்டர் கிடையாது, ஒரு கிளாசி பிளேயர்ஸ் தான். அவங்கள்ட்ட இருந்து நீ பெருசா எதுவும் பவர் பிளேலையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஜாஸ் பட்லர் மட்டும்தான் ஒரு நல்ல ஹிட்ரு. அவருமே ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஃபார்ம்ல இல்ல. லாஸ்ட் இயர் ஐபிஎல்லுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. டாப் 3 ஓகே ஓகேஷா தான் இருக்கு இப்போதைக்கு. பிரின்ஸ் ஃபேன்ஸ்லாம் கோச்சுப்பாங்க ப்ரோ. ஓகே, எனக்கு இது ஃபயர் பவர் இல்லைன்னு சொன்னா எனக்கு தெரியல. ஏன்னா சுமன் கிலாலையும் அடிச்சு விளையாட முடியும். சாய் சுதர்ஷனும் எனக்கு தெரியும் ஸ்டார்ட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலுமே அவரால் ஒரு 53 பால்ஸ்ல 80 ரன்ஸ் கொண்டு வந்துட முடியும். என் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து அவர் கொண்டு வந்துருவாரு. ஆப்வியஸ்லி லெஃப்ட் ஹேண்டரு, மிடில் ஆர்டர்ல ஸ்பின் வந்தா அதை அட்டாக் பண்றதுலேயே அவர் கொஞ்சம் ரன் தேத்திடுவாரு. பட்லர் ஒரு லெஜெண்டரி பிளேயர். அவர் ஒரு சீசன் ஃபெயில் ஆனா கூட எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு தான் அடுத்த சீசன் வருவாரு. சுமன் கில்லும் பட்லரோட காம்பினேஷன் நல்லாவே ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. ஆப்வியஸ் ப்ரோஸ், எனக்கு சாய் சுதர்ஷன் மேல எந்த ஒரு இதுவும் இல்லை. லாஸ்ட் சீசனே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. லாஸ்ட் சீசனே ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்ட்ரகிளும் பண்ணுவாரு. 50+ ஸ்கோர் பண்ணிடுவாரு. ஆனா அவரால் ஆக்சிலரேட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியல. ப்ரோ சாய் சுதர்ஷன் he can switch to double gear ப்ரோ. அவர் பாப்போம், இப்போதானே he has started. பட் ஆனா கண்டிப்பா when he wants he can do it. எனக்கு ஒரு பிலீஃப் இருக்கு. அதே மாதிரி கில்லுமே வந்து ஐ வேல்யூ கில் ஹைலி ப்ரோ. ஸோ ஆப்வியஸ்லி பவர் பிளே தாண்டியுமே கில்லால ஆட முடியும். he is that kind of a player. கிளென் பிலிப்ஸ், ஷாருக் கான், ராகுல் திவத்தியா. கிளென் பிலிப்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல நியூசிலாந்துல பினிஷராகவே யூஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஃபீல்டிங் ஆப்வியஸா ஒரு ஃபீல்டிங்காகவே பிளேயிங் லெவல்ல வச்சிடலாம். மிராக்கிள் பண்ணிட்டு இருந்தாரு சாம்பியன்ஸ் டிராஃபில. இந்த மிடில் ஆர்டர் பத்தி உங்க தாட்ஸ் என்ன? ஸ்மித்ல இருந்து ஆரம்பிப்போம். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பிலிப்ஸை விட மேபி ஷர்ஃபன் ருதர்ஃபோர்ட ப்ரிஃபர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கிளென் பிலிப்ஸ் இஸ் குவைட் வல்னரபிள் டு ஸ்பின் மேபி மிடில் ஓவர்ஸ்ல. அதனால அந்த ஒரு ஆப்ஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பிலிப்ஸ் இஸ் a குட் பிளேயர் ஆப்வியஸ்லி. பட் ஆனா ருதர்ஃபோர்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. த்ரூ அவுட்டாவே வந்து T20 கேரியர் பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் டீம்ஸ்க்கு வேணுமோ அப்பெல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. T20 வேர்ல்ட் கப்ல கூட ஒரு மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் காடி கொடுத்தாரு. ஹி இஸ் தட் கைண்ட் ஆஃப் பிளேயர். அதுவும் லெஃப்ட் வேற. மேபி ருதர்ஃபோர்ட் வில் ஆல்சோ பி அ குட் ஆப்ஷன். 50-50 தான். பட் ஆனா ஐ வுட் கோ ஃபார் ருதர்ஃபோர்ட். அதே மாதிரி ராகுல் டெவாட்டியா அண்ட் ஷாருக் கான் ப்ரூவன் கமாடிட்டி ஆன்னு கேட்டீங்கன்னா ராகுல் டெவாட்டியா ஆப்வியஸ்லி எஸ். பட் ஆனா ஷாருக் கானுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஹி ஹாஸ் டு லிவ் அப்ங்கிறது என்னோட தாட். பிகாஸ் பீப்புள் எக்ஸ்பெக்ட் ஹிம் மோர் ஆஸ் அ ஃபினிஷர். ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் ஹி ஹாஸ் டு ஒர்க் ஆன் இட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிட் டீசன்ட் தான் ப்ரோ. மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது பிரிட்டி ஆர்டினரி, நாட் கிரேட். எனக்கு தெரிஞ்சு அவங்க ரூதர்ஃபோர்ட வந்து கிளென் பிலிப்ஸ்க்கு பேக்கப்பா தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா கிளென் பிலிப்ஸால ஒரு 1-2 ஓவர்ஸ் கொடுக்க முடியும் மிடில். அதே மாதிரி ஃபீல்டிங்ல அவனுக்கு எப்படியும் வந்து ஒரு மினிமம் ஒரு 6 to 10 ரன்ஸ் சேவ் பண்ணிடுவாரு அவரே. அந்த சிங்கிள்ஸ் இந்த டபுள்ஸ்லாம் கட் பண்ணிடுவாரு சர்க்கிள் நின்று. ஸோ வந்து பிலிப்ஸ் தான் கம்பல்சரியா ஆடுவாரு அந்த 11ல. அண்ட் ஷாருக் கான் ரொம்பவே ஆன் அண்ட் ஆஃபா இருந்திருக்காரு. பட் அவருக்கு வந்து ஒரு ஹிட்டிங் கெப்பாசிட்டி இருக்கானா கண்டிப்பா இருக்கு. அவரால் வந்து பிக் சிக்ஸஸ் அடிக்க முடியும். ஆனா வந்துட்டு ஐபிஎல்லோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஆன் அண்ட் ஆஃபா இருந்திருக்காரு. அகைன் டெவாட்டியாவும் ஒரு நல்ல பிளேயர் தான். ஐபிஎல்ல ரொம்பவே ப்ரூவ் ஒன்னு. நிறைய மேட்ச் வந்து நின்று அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆடின டீம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஜிடிக்கு நிறைய அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ராஜஸ்தானுக்கும் அந்த துபாய் சீசன்லாம் நல்லா பண்ணாரு. ஸோ ஐபிஎல்ல அவர் ஒரு ப்ரூவன் கமாடிட்டி. ஸோ இந்த மிடில் ஆர்டர் ஓகே, நான் பேடுன்னு சொல்ல மாட்டேன்.
ஓகே டீசெண்டா இருக்கு இந்த மிடில் ஆர்டர். இல்ல எனக்கு தெரிஞ்சு மிடில் ஆர்டர் வந்து இப்போ அந்த டாப் 3 தூக்கிட்டு பார்த்தா மிடில் ஆர்டர் ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் தான் உண்மைதான் bro. performance. அது உண்மைதான். கொஞ்சம் புவரா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் எனக்கு தெரியல. இது பாக்குறப்போ ரொம்ப கொஞ்சம் ஒரு பெரிய இன்டிமிடேட்டிங்காவே இல்ல பிளேயர்ஸ் பாக்குறப்போ. அதுவும் மத்த டீம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லார்ஜ் லிமிட் அடிக்கிற பிளேயர்ஸ் இருக்கிறப்போ ஒரு T20 டீமுக்கு இது அப் டு த மார்க்கான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான் ப்ரோ என்ன பொறுத்த வரைக்கும். இது பாத்தீங்கன்னா நம்ம ப்ராபபிள் லெவல்ல செலக்ட் பண்ண பெஸ்ட் பிளேயர்ஸ். பேக்கப்னு கேட்டீங்கன்னா பெஞ்ச்லயும் பெருசா இல்ல, பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் இல்ல. அதே மாதிரி அது கீழே இப்போ நெக்ஸ்ட் லெவல் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிற பிளேயர்ஸ் வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரஷித் கானா இருக்கட்டும், எல்லாமே தே கேன் கான்ட்ரிபியூட். பட் ஆனா கண்டிப்பா 5 ஓவர் 55 ரன் 60 ரன் அடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு நம்ப முடியாது. தே கேன் கான்ட்ரிபியூட் ஆப்வியஸ்லி. பட் ஆனா அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா கன்ஃபார்ம் ரிலேபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட்ஃபுல் தான். ஸோ விச் இஸ் அ கன்சர்ன் ஃபார் ஜிடி. அவங்கள்ட்ட எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா 8, 9, 10 வரைக்கும் வச்சிருக்காங்க. பட் ஆனா ஒரு பிளேயர் குவாலிட்டி ஒரு குவான்டிட்டி ப்ரோ. ஸோ அதனால ஒரு பிளேயராச்சு அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா குவைட் லெஸ் கம்பேர்ட் டு அதர் டீம்ஸ். உங்க தாட் சொல்லுங்க. இல்ல ஆப்வியஸா மிடில் ஆர்டர் வீக்கா தான் இருக்கு. பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ரஷித் கான் ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருவாரு, ரபாடா ஸ்ட்ரென்த் கொடுத்துருவாரு. மிடில் ஆர்டர் பேட்டர்னு கேட்டீங்கன்னா அங்க ஒண்ணுமே இல்ல. ஜிடி என்ன பொறுத்த வரையும் ஒண்ணுமே இல்ல. ஓகே நான் இதுல வந்து கம்ப்ளீட்டா டிஃபர் ஆகுறேன். ஏன்னா ஓகே அவங்க மிடில் ஆர்டர் வந்து மேபி ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இல்லாம இருக்கலாம். ஆனா தே ஹேவ் த கைஸ் ஹூ கேன் டூ த ஜாப் தேர் அப்படின்னு எனக்கு தோணுது. லோயர்ல பாத்தீங்கன்னா ரஷீத் கான் ஒரு சில மேட்சஸ் அவரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு லோயர் ஆர்டர். அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் ஹி கேன் பேட், சாய் கிஷோர் ஹி கேன் பேட் அ பிட். ஸோ வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கு. ஆனா ஒரு ஸ்மித்தியன் ப்ரோ சொன்ன மாதிரி வந்து ஒரு 4 overs 50 அடிக்க முடியுமானா ஐ ஹாவ் அ டவுட். பட் ஆனா அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ஆப்வியஸ்லி வந்துட்டு ஷாருக் கான் அடிப்பாரு. திவாட்டியா ஹி ஹாஸ் டன் தட் பிஃபோர். நிறைய மேட்ச் அடிச்சிருக்காரு ஐபிஎல் வந்து ஒரு ப்ரூவன்ங்கிறதால ஐ திங்க் இட்ஸ் ஓகே. மிடில் ஆர்டர் எனக்கு தெரிஞ்சு ஓகேவா தான் தெரியுது. இல்ல எனக்கு புரியல இதுல. இல்ல ஒரு நிமிஷம் எனக்கு புரியல. ரசில், வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்சி இந்த மாதிரி லாஸ்ட் சீசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மிடில் ஆர்டர் மொக்கன்றீங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, இது பொட்டன்ஷியல் இருக்குன்றீங்க. எனக்கு எப்படின்னே இது எனக்கு புரியல. நல்லா கேளுங்க ப்ரோ, நல்லா கேளுங்க. ரசல் வந்து மொக்கன்னு சொல்லல, ரகுவன்ஷி நான் நல்ல பிளேயர் தான் சொன்னேன். ரசல் வந்து நான் ஏன் அப்படி சொன்னேன்னா ரசலுக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருக்குங்கிற ஒரே ரீசன். அவங்க மிடில்ல கொஞ்சம் ரஹானே எல்லாம் இருக்கிறதால அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. அதே மாதிரி நரேன், நான் சொன்ன மாதிரி நரேனோட பேட்டிங் ஃபார்மும் சொன்னேன். மற்ற இடத்துல அவர் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் நான் கேகேஆர் அந்த மாதிரி ரேட் பண்ணேன். ஆனா ஜிடில வந்துட்டு ஐ திங்க் தே கேன் டூ தட் ஜாப். அதே மாதிரி இன்னொரு டவுட் என்னன்னா சாய் கிஷோர் பதிலாக லாம்ரார் விளையாடுவாரோன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஆல்ரெடி ரஷீத் கான் 4 ஓவர், வாஷிங்டன் சுந்தர் 4 ஓவர் 8 ஓவர் போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்க ஃபீல்ட் ஆடினீங்கன்னா அவரை வச்சு ஓவர் போட்டீங்கன்னா 10 ஓவர் இதுலயே. ஸோ லாம்ரோர் ஆடினீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்டிங் குஷன் கிடைக்கும். ஏன்னா இவங்க இருக்கிற பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்களே தவிர எல்லாருமே பெர்ஃபெக்ட் பேட்டர்ஸான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ மேபி லாம்ரோர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம் ஒரு பேட்டிங் டெப்த். ஏன்னா அங்க பேட்டிங் ஸ்ட்ரென்த்தே சுத்தமா இல்ல. பவுலிங்ல கூட காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரபாடா ஒரு 4 ஓவர் கண்டிப்பா போட்டு கொடுத்துருவாரு, நல்லா ரஷித் கான் போட்டு கொடுத்துருவாரு. மற்றபடி பேட்டிங்ல ரொம்பவே வீக்கா இருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் எப்பயுமே வச்சுக்கணுன்ற மாதிரி தான் இருக்கு. பேட்டிங் கொஞ்சம் வீக்னஸா தான் இருக்கு. பவுலிங் ஸ்ட்ரென்த் நல்லா தான் இருக்கு. ஆல்ரவுண்டர் அந்த பினிஷிங் போர்ஷன்லாம் எனக்கு இங்க பார்க்கவே முடியல. ஷாருக் கான் ஆப்வியஸா பெரிய பெரிய ஃபைனல்ஸ்ல எல்லாம் கூட நம்ம தமிழ்நாடு டீமுக்கு விளையாண்டு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஆனா ஐபிஎல்ல பெருசா ப்ரூவ் பண்ணல. அதனாலதான் சொல்றேன் மிடில் ஆர்டர் சுத்தமா ஒரு ப்ரூவே பண்ணதில்லை இது வரையும் ஐபிஎல்ல. துபாயில ப்ரூவ் பண்ணிருக்காரு ராகுல் திவேட்டியா. அதை வச்சுட்டு இங்க இந்தியன் ஷார்ஜால ப்ரூவ் பண்ணாரு. அதை வச்சுட்டு இங்க எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா ஆடினாரு ராகுல் டெவாட்டியா. சோ வேல்யூ பண்ணலாம். பட் ஆனா மேபி மத்த டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆஃப் தி ரேடார் தான். ஓகே ப்ரோ, பவுலிங் அண்ட் பெஞ்ச் ஸ்ட்ரெங்த் பத்தி பேசலாம். நம்ம பவுலிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ககிசோ ரபாடா அண்ட் சிராஜ் தான் பவுலிங் ஓபன் பண்ண போறாங்க. மேபி வாஷிங்டன் சுந்தரும் நியூ பால்ல போடுற எபிலிட்டி இருக்கு. அதனால இவங்க 3 பேரும் 4 overs 12 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ரஷீத் கான் அவருக்கு ஒரு 4 overs 16. மற்றபடி நீ வந்து ஒரு பிலிப்ஸ்ல இருந்து ஒரு 2 overs வாங்கலாம். சாய் கிஷோர்ல இருந்து 3 overs. மேபி அன்னைக்கு அவர் டே பொறுத்தது 3 overs 4 overs வாங்கிக்கலாம். திவாட்டி ஆல்சோ கேன் பவுல். ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ல அவர் பவுலிங் பெருசா போடல. பட் ஹீ கேன் ஆல்சோ ரொட்டேட் ஹிஸ் ஆர்ம்ஸ். மேபி இம்பாக்ட்ஸ் அப்பா பிரசித் கிருஷ்ணா எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா இன்னுமே அவங்க
பவுலிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் ஐ பிலீவ். பவுலிங் நல்லா தான் ப்ரோ இருக்கு, உண்மையாவே நல்லா இருக்கு. ஏன்னா ரஷீத் கான் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தரால எக்கனாமிக்கலா போட முடியும். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்மே நிறைய இருக்கு. சாய் கிஷோர் சாய் சுதர்ஷன் விளையாண்டா, சாரி சாய் கிஷோர் விளையாண்டாருன்னா அவராலையுமே டீசெண்டா போட முடியும். லாங் ரோவராலையும் தள்ள முடியும், கிளென் பிலிப்ஸால தள்ள முடியும். ஸோ ஸ்பின் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் பாத்தீங்கன்னா ரபாடா 4 overs யூ கேன் கவுண்ட் இம் எனி டே, ஹி இஸ் அ கன் பவுலர். பிரசித் கிருஷ்ணாவையுமே வந்து டீசெண்டா 4 overs போட முடியும். வித் இஸ் ஆக்ஷன் அண்ட் ஹைட் ஹி கேன் டெஃபினெட்லி டூ குட் ஃபார் த டீம். இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் சிராஜ். சிராஜ் வந்து மேபி வென் ஹி கெட்ஸ் ஆஃப்ல ஹி கேன் கோ ஃபார் ரன்ஸ். ஆனா ஸ்டில் அ வேல்யூபிள் ஒர்க்கர்ஸ் தான் ப்ரோ. ஹி டஸ் சோ மச் ஃபார் த டீம், ஹி கான்ட்ரிபியூட்ஸ் லாட். ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டு ஒரு ஹார்ட் ஒர்க்கர் சிராஜ் மாதிரி யூ கேன் சி. ஸோ யூ ஆல்வேஸ் நீட் தட் கைண்ட் ஆஃப் பிளேயர். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து என்னைக்குமே வந்து நான் என் டீம்ல வச்சுப்பேன். விளையாடுற பெர்ஃபார்மன்ஸ் செகண்டரி, பட் த ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ்க்காக ஆப்வியஸ்லி சிராஜ். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, மனசெல்லாம் ரொம்ப புண்ணா இருக்கு ப்ரோ. அதான் மானவ் சுத்தர்ங்கிற பிளேயரை வந்து ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க. ஆஸ் அ பவுலிங் ஆல்ரவுண்டரா ரொம்ப ரேட் பண்றாங்க. மேபி ஹி குட் பி ஒன் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ டோட்டலா எவ்வளவு கிரேட் பண்றீங்க அவுட் ஆஃப் 10? ஹானஸ்டா சொல்லுங்க இந்த டீம். நான் 5 தான் ப்ரோ ரேட் பண்ணுவேன். எனக்கு ஆப்வியஸா மிடில் ஆர்டர் ரொம்பவே வீக்கா தெரியுது, பேக்கப்பும் இல்ல. ரஹ்மான் ப்ரோ உங்களுக்கு? I somehow feel GT would make into the playoff. மிடில் ஆர்டர் வீக்கா தான் இருக்கு, ஆனா வந்து அவங்களோட டாப் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கதால அவங்களே ஒரு லெவல் வரையும் வந்து ஆடிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி ஒரு லாங் டெய்ல் ஆஃப் பேட்டிங் இருக்கு. ஸோ வந்து அந்த ஃபயர் பவர் வந்து அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கானா ஷாருக் கானால அடிக்க முடியும், பிலிப்ஸால அடிக்க முடியும், அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஐ திங்க் இந்த சீசன் வந்து அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ கிவ் தம் 7.5 out of 10. எனக்கு 6 தான் ப்ரோ. ஹைலி டிபெண்டன்ட் ஆன் ஜாஸ் பட்லர் அண்ட் ககிசோ ரபாடா டு டெலிவர். மேபி ரஷீத் கான் மிடில். ஆனா மற்றபடி எஸ்பெஷலி மற்ற டீம்ஸோடலாம் கம்பேர் பண்ணீங்கன்னா வெரி ஆவரேஜ் தான் தோணுது ஹானஸ்டா சொல்லணும்னா. ஓகே, மேபி தே வில் புஷ் இட் ஹார்ட். பட் ஆனா பிளே ஆஃப்ஸ் வருவாங்களான்னு கேட்டா ஆப்வியஸ்லி என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் தே வில் மேக் இட் டு தி பிளே ஆஃப்ஸ். மேபி ஹோம் அண்ட் அவேல வந்து ஸ்ட்ரென்த் எப்படி ப்ரோ இருக்கு ஜிடிக்கு? ஹோம் கண்டிஷன்ஸ்ல குஜராத்ல கொஞ்சம் மீடியமா இருக்கும். இல்ல ஷோரா எனக்கு தெரிஞ்ச அந்த நரேந்திர மோடி கிரவுண்ட்ல விளையாண்டாங்கன்னா சும்மல் ஒரு செஞ்சுரி போட்டுருவாரு. ஆப்வியஸா அங்க அந்த டாப் 3 பேக் பண்ணி அந்த டீம் வின் பண்ணிரும். அவே கிரவுண்ட்ஸ்ல தான். அவே கிரவுண்ட்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச அவங்க பவுலிங் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர், ரபாடா அவரும் நல்லா போட்டு கொடுத்துருவாரு. டபுள் பேஸ் இருக்கு அவர்கிட்ட. சிராஜ் ஒரே ஆர்சிபில இருந்த வரையும் ரொம்ப ஃபாஸ்டா தான் போட்டாரு. மேபி அதிகமா ஸ்லோவர் பால்ஸ் வந்து அவர் ஆர்சிபில யூஸ் பண்ணல. மேபி ஜிடில கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் அவரை வேற மாதிரி க்ரூம் பண்ணி ஸ்லோவர் பால்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஐ டோன்ட் நோ. பட் ஐ புட் மை மணி ஆன் ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ககிசோ ரபாடா. ஸோ அவே கிரவுண்ட்ஸ்ல அவங்க டெலிவர் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. அதான் ப்ரோ, தே ஹேவ் டு யூட்டிலைஸ் தேர் ஹோம் கண்டிஷன்ஸ். கொஞ்சம் நல்லா டீம் வந்து காம்பினேஷன் நல்லா செட் ஆகணும் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் ஆடுறப்போ. அதே மாதிரி அவே வந்து எனக்கு பவுலிங் நம்பிக்கை இருக்கு. ஆனால் பேட்டிங் வந்து ஃபிளாட் ட்ராக்லாம் கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ப்ரோ. ஹைதராபாத்லாம் போனா, மும்பை, ஹைதராபாத்லாம், டெல்லிலாம் போனா ஐ டோன்ட் திங்க் தே வில் டூ வெல் எக்ஸப்ட் ஃபார் ஜாஸ் கண்டிக்கு மாட்டிக்கிச்சுன்னா they can do wonders. ஆனா if Josh doesn't click, I don't think they will be intimidating. So yeah, கில்லுமே லாஸ்ட் இயர் ஒரு கேப்டன்சி ப்ரெஷர்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி இந்த இயர் அவர் அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் லெவல்ல அவருக்கு இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. ஸோ ஐபிஎல் லெவல்ல கேப்டன்சி எல்லாம் அவர் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணார். இந்தியன் டீமுக்கே வைஸ் கேப்டனா இருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் ஐபிஎல் லெவல்ல ஓவர் கம் பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எக்ஸப்ட் இங்க இருக்கிற தமிழ் அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸை தவிர கில்லுக்கு வந்து ஓரளவுக்கு நார்த்ல நல்ல வெல்கம் அண்ட் ரிசப்ஷன் இருக்கு. தே see him as கோலிஸ் சக்சஸர் அண்ட் ஆல். அது வந்து இட்ஸ் a great thing to be, பிகாஸ் எல்லாருக்கும் அந்த பட்டத்தை தூக்கி கொடுக்க மாட்டாங்க. ஸோ கில்ல ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க. ஆனா அந்த திங்ஸ் வந்து இஃப் he can make it up with captaincy pressure-னா இந்த சீசன் will be great. நான் கில்ல வந்துட்டு ஓகே பேட்டிங் வைஸ் நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன் கில்ல. ஆனா கேப்டன்சின்னு வரும்போது இந்தியன் டீம்லேயே நான் கில்லுக்கு முன்னாடி ஸ்ரேயஸ் ஐயர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் தே வென்ட் ஃபார் கில். ஸோ அவர் அந்த ப்ரெஷர் எடுத்து கேப்டன்சியில் வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஜிடியை. அது வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கேப்டன்சி வச்சும் கொடுப்பாருன்னு தோணுது. பார்ப்போம். அதான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தான் ப்ரோ, when all the odds are against you. இல்ல இந்த மாதிரி டைம்ல நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா you are the champion. இந்த மாதிரி டைம்ஸ்ல தான் வந்து டஃப் பிளேயர்ஸ் will arise.
ஸோ தட் இஸ் வாட் மெனி லெஜெண்ட்ஸ் இந்த பாஸ்ட் டிட். ஸோ அந்த மாதிரி கில் இந்த வருஷம் பண்ணார்னா இட் வில் பி கிரேட். வில் லுக் ஃபார்வர்ட் ஃபார் சுப்மன் கில் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். அப்படியே நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணலாம். டூ யூ திங்க் தே வில் மேக் இட் டு தி பிளே ஆஃப்ஸ்னா? எல்லாருமே இல்லைன்னு சொல்லியிருக்கோம் எக்ஸப்ட் ரஹ்மான் ப்ரோ மட்டும் பிளே ஆஃப் போவாங்க. ஜிடி ஃபேன்ஸ் இந்த ஹவுஸ் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா பிளே ஆஃப் வருவாங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் சொல்லியிருக்கேன், இங்கேயும் அததான் சொல்றேன். ஜிடி வந்து கன்ஃபார்ம் தே வில் ஃபினிஷ் இன் டாப் 3 ஆர் டாப் 4. ஆர்சிபியும் ஜிடி ஷேர் பண்ணிக்குவாங்க. நான் ஆர்சிபி ரிவ்யூ வந்து அப்புறம் சொல்றேன். ஜிடி வந்து இந்த 2 பிளேஸ்ல முடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நானும் வேறு ஹானஸ்டா சொல்லியிருக்கோம் ஜிடி குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க யூ கேன் ட்ராப் யுவர் கமெண்ட்ஸ். நானும் ஹானஸ்டா தான் சொல்றேன், குவாலிஃபை ஆவா. இதே ஜிடி டீம் தான் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் ஒரு கப் அடிச்சாங்க, அப்புறம் ஃபைனல்ஸ் வரையும் வந்தாங்க. இதே ஜிடி டீம் தான் வந்தாங்க. ஹர்திக் போனதுக்கு அப்புறம் ஆப்வியஸா அந்த டீம் ரொம்பவே வீக்கா தெரியுது. ஹர்திக் இருந்தப்பயே அந்த டீம் கொஞ்சம் வீக்கா தான் தெரிஞ்சது. இருந்தாலும் இவங்க ஒண்ணுமே இல்லை, எப்படிதான் ஜெயிக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே பெரிய கொஸ்டின்ஸ் தான் இருந்தது. இப்ப ஹர்திக் போனதுக்கு அப்புறம் இன்னுமே அந்த டீம் வீக்கா தான் தெரியுது. லாஸ்ட் இயர் சேம் மிடில் ஆர்டர் தான் இருந்தது. something which you should appreciate GT is on, like சின்ன ரிசோர்ஸ் இருந்தாலுமே அப்படி மேனேஜ் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வராங்கிறது தட்ஸ் an art bro. ஏன்னா நிறைய டீம்ஸால அது பண்ண முடியல. ஈவன் நீங்க பஞ்சாப்லாம் பாத்தீங்கன்னா, பஞ்சாப் ஆர்சிபி ப்ரீவியஸ் எடிஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டார் ஸ்டார்டட் ஸ்குவாடா இருந்தாலுமே வந்து they were unable to make the full potential out of it. அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பொட்டன்ஷியல் வச்சுட்டே வந்து இருக்கிற பெஸ்ட்டை கொடுக்குறாங்க, யூட்டிலைஸ் பண்றாங்க ஃபுல் பொட்டன்ஷியல், which is a great thing. லாஸ்ட் 2-3 இயர்ஸ் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு பிளேயர் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணி மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி தான் அவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்க. இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பார்த்தாலே கில்லர் மில்லர் இருந்தாரு அந்த மிடில் ஆர்டர்ல அந்த ஃபிளரிஸ் கொடுக்கறதுக்கு. இப்போ அவருமே இல்லை. பெரிய ஒரு இது டிராபேக்கா தெரியுது ஆப்வியஸா. அதனாலதான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு இந்த ஜிடி பெருசா பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டா ரொம்பவே பெரிய டவுட்ஃபுல்லா இருக்கு. எனக்குமே அதான் தோணுது, பண்ண மாட்டாங்க. பட் ஆனா ப்ரீவியஸ் டைம்ஸ்ல கொஞ்சம் மேனேஜ் பண்ணிருக்காங்க, அதனால அப்ரிஷியேட் பண்ணேன். பட் ஆனா ஐ டோன்ட் திங்க் திஸ் இயர் தே வில் டு இட் ப்ரோ. லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். அடுத்த டாபிக். ஓகே கைஸ், ஸோ எல்லாரும் சேர்ந்து ஃபைனலா பேசியிருக்கோம். யூ கேன் கிவ் யூர் இன்புட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ். எது கரெக்ட் பண்ணிக்கணும்னாலும் சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணிக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் வி ஆர் டூயிங் இட். ஸோ ஆப்வியஸ்லி இன்னும் நிறைய எங்கேஜிங் எபிசோட்ஸ், நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ், நிறைய பேண்டர்ஸ் அண்ட் ஃபைட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.